பூதமங்கலம் அம்புஜவல்லி சமேத ஆதித்யவச பெருமாள் கோவிலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது ஆண்டாக தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த பூதமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அம்புஜவல்லி சமேத ஆதித்யவச பெருமாள் கோயிலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது ஆண்டாக தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரில் வடம் பிடித்து பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்துச் சென்றனர். அம்புஜவல்லி சமேத ஆதித்யவச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான தேர் கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதடைந்து முற்றிலும் சேதம் அடைந்த நிலையில் அறநிலைத்துறை சார்பில் சுமார் ரூபாய் 30 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு தேர் செய்யும் பணி நடைபெற்று முடிவடைந்தது. இந்த தேரோட்டமானது பூதமங்கலம் முக்கிய மாட வீதியில் வலம் வந்தனர். இந்த தேர் திருவிழாவில் பூதமங்கலம் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரில் வடம் பிடித்து பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்து சென்றனர். இந்நிலையில் அம்புஜவல்லி சமேத ஆதித்யவச பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழா முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 7ஆம் நாளான இன்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது ஆண்டாக தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்புஜவல்லி சமேத ஆதித்யவச பெருமாளுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்புஜவல்லி சமேத ஆதித்யவச பெருமாள் தேரில் அமர்த்தப்பட்டு திருத்தேர் திருவிழாவானது நடைபெற்றது.